கல்யாண வீட்டு பந்தியில் முட்டைக்கோஸ் பொரியல் ஒன்று வைப்பாங்க பாருங்க. அப்படியே பார்க்குறதுக்கு பூ போல இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும், தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. இது வெள்ளையாக இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை